திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 38 எம்பிக்களை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு திமுகவினர் என்ன செய்தார்கள் என கேள்வி எழுப்பினர். செல்லும் இடமெல்லாம் மக்களுக்கு செய்த பணிகள் குறித்து பேசி வாக்கு சேகரிக்காமல் அதிமுகவை திட்டுவதையே முதலமைச்சர் வாடிக்கையாக கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும். மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்தில் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும். மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதாக சொன்னார்கள், குறைத்தார்களா என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, பொய் பேசுவதற்காக நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என கடுமையாக சாடினார். மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் மூட்டைகள் எல்லாம் இன்று மேல் ஈடுபடாது. இன்றைக்கு எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் மூட்டை மூட்டையாக பொய் அவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொறுத்து. அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு சில அரசியல் கட்சிகளின் தூண்டுதலே காரணம் என விளக்கமளித்த EPS, விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய ஒரே அரசாங்கம் திமுக தான் என குற்றம் சாட்டினார். துப்பாக்கி சூடு நடப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சிகள் தூண்டுதல் மேல்தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டுவிட்டது. சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு அவருடைய மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு 1 பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. அப்படி கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, தொடர்ந்து வடசென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து அகரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட EPS, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதாக விமர்சித்தார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு நிதி தரவில்லை என புலம்புவதை நிறுத்திவிட்டு மாநில நிதியில் இருந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு நிதி வெல்ல, மத்திய அரசு நிதி வெல்ல, எங்களுக்கு மட்டும் நிதியை கொடுத்தாங்க. நாங்கள் மாநில நிதியில் இருந்தாலும் செலவு பண்ணோம். மக்களுடைய பிரச்சனை தாங்க முக்கியம். மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. நிதி எங்க இருக்கிறது என்று பார்க்க கூடாது. மனதை தொட்டு நமக்கு வாக்களித்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.